எல்லாரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஓடிய நிதின்னு வந்து கூப்பிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வாங்கினீங்க, அதாவது கட்சி நிதியாக வந்து டாஸ்மார்க் வந்து வாங்கினீங்க அப்படின்னு எந்த கட்சி பேரையும் சொல்லல அவர். டாஸ்மாகில் என்ன பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி. செங்கல்பட்டில் கனவுல தேடுற அந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும் வந்து சொல்றாரு. ஒரு பர்சனல் அட்டாக் இதெல்லாம் பேசணுமா இந்த இடத்துக்கு? இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு அரசியல் வந்து இல்லை, அவங்களது வெற்றியை அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியல. ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது என்ன மேட்டுமைத்தனம், என்ன பண்ணியார்த்தனம். என் பாடி லாங்குவேஜ் நான் பேசுகிறேன், உனக்கு என்ன? ஒரே ஸ்பீச் தான் ஓடுனீங்களா இல்லையா? இதுக்கு தான் வந்து யாரையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்கன்றது. ஒரு பக்கம் அவர் பேசுறது, கீழே உட்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அதை ரசித்து வந்து சிரிச்சு வந்து இருக்காரு. ஒரு வகையான ஒரு இப்போ ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மனநிலை வந்து நேற்றைய தினம் எப்படி இருந்திருக்கும் சார்? அது இதை விட மோசமாக ஒன்றும் போவாங்க. இப்போ தானே ஸ்டார்டிங்கு, பவர் இல்லை அவங்களுக்கு, அது இவர்கள்ட்ட தோற்று போயிட்டோம், புது பசங்களுக்கு தோத்துட்டோங்கிற அந்த உச்சக்கட்ட கோவம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுப்பையர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த சட்டசபை வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த சட்டசபையாக மாறிட்டுருக்கு. இப்போ நேற்றைய தினம் வந்து ஆளுநர் அவர்களோட உரைக்கு வந்து பதிலடி கொடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார். பார்ட்டி ஃபண்டுன்னு ஆரம்பித்தார். ஒட்டுமொத்த அந்த திமுகவும் கொஞ்சம் பதறி போயிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். எல்லாரும் வந்து வெளிநடப்பு வந்து பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பேச ஆரம்பித்தோடனே வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஓடிய நிதின்னு வந்து கூப்பிட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் ஓவரால் இந்த விஷயத்தை? இல்லை, முதல்ல இந்த புதியவர்கள் உள்ள வருகை அது முதல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இன்றைக்கி சாமானிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய எளிய மனிதர்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக உட்காந்துருக்காங்க. சட்டமன்றத்தெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கூட இன்றைக்கி வந்து சட்டமன்றத்துக்குள்ளே இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதான் முக்கியம். ரெண்டாவது, இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டிரான்ஸ்பிளண்டான கவர்மெண்ட்டாக கொண்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து 1000 விமர்சனங்கள் வைத்தாலும் டிரான்ஸ்பிளண்ட்டாக கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக இதை ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை நோக்கி போகிறாங்க. அதை நோக்கி பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தோடு நம்ம பார்த்தோம், ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம். அதற்கு முதல் நாள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. நிறைய அரசாங்கத்தை நோக்கி குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மின் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்குது, உங்களுடைய நிர்வாகிகள் மீது நிறையா ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது, பாலியல் வழக்குகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நிறையா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சார். நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன்னா அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்கு அவர் 1/2 மணி நேரம் பேசுகிறார். 1/2 மணி நேரமும் அவர் பேசின அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பித்தோம், மன்றமாக இருந்தோம், அதுக்கு பிறகு மன்றத்துலேயும் சேவைகள் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தோம், ஆட்சிக்கு வந்தோம், ஆட்சியுடைய எங்களுடைய மோட்டோ என்ன, இதுதான் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எதிர்கட்சியில் வச்ச குற்றச்சாட்டுகள், மின் தட்டுப்பாடு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது, சில அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மேன் பவர் ஷார்ட்டேஜஸ் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரோந்து வாகனங்கள் போட்டிருக்கோம், ஸ்பெஷல் ஸ்குவாடு போட்டிருக்கிறோம், ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர் சரி பண்ண போகிறோம், புதுசாக ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 8-9 மாதமாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி இல்லை தமிழ்நாட்டுக்கு, பொறுப்பு டிஜிபி தான் இருந்தார். இப்போ அதெல்லாம் போட்டு நாங்கள் சரி செய்ய பண்ண வேலையில் பண்ணிகிட்ருக்கோம். போதை ஒழிப்பில் இருந்தால் ஆரம்பிக்கணும், இதெல்லாம் நாங்கள் 1 மாதத்தில் இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கணும் ஒரு பட்டியல் போகிறாரு. அப்படியே பட்டியல் போட்டே போகிறப்ப போன ஆட்சியில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வாங்கினீங்க, அதாவது கட்சி நிதியாக வந்து டாஸ்மார்க் வந்து வாங்கினீங்க அப்படின்னு எந்த கட்சி பேரையும் சொல்லல அவர். அவர் திமுக சொல்ல, எந்த கட்சி பேரையும் சொல்ல. அவர் பார்ட்டி ஃபண்டுன்னொடனே அவங்க வந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே பேசவே விடாமல் பண்ணுறாங்க. அது பார்க்குறப்ப மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு தான் இவர் இன்க்ரீஸ் ஆகி நிறையா பேசுகிறார். அப்போ அவக்கானங்கிற கதையெல்லாம் அதுக்கு பிறகு தான் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட்டி ஃபண்டுன்னா அவங்க கேட்குறாங்க, பார்ட்டி ஃபண்டுனா நீங்கள் எந்த பேரையும் சொல்லலையே, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? அப்போ சபாநாயகர் சொல்கிறார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான டைம் கொடுக்குறேன். இவர் முதலமைச்சர் பேசி முடிச்சோம், எதிர்கட்சி தலைவர் பேசுங்க.
உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதுதானே ஜனநாயகம். இப்போ நீங்கள் அவர் கவுண்டர் கொடுத்துருலாம், நீங்கள் எப்படி சொல்லலாம் இதை, என்ன ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை சொல்கிறீங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்குங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கணும், ஆரோக்கியமான ஆர்குமெண்ட் போய். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அந்த சபையை கலைக்கிற ஆட்டையை கலைச்சி விட்றா அப்படின்ற மாதிரி கலைச்சி விட்டு வெளியில் போய் பேசுகிறாங்க. சரி, வெளியில் போய் ட்விட்டு போடுறாங்க. அது பெரிய விவாதமாச்சு. இல்லை சார், இப்போ அவங்க இப்போது உதயநிதி ஸ்டாலின் தரப்புலேருந்து சொன்னதுன்னா இன்னும் வந்து சிஎம் அவர்கள் வந்து ஒரு ஆக்டராக தான் இருக்கார். எப்போ வந்து தமிழ்நாட்டுக்கான அந்த முதலமைச்சராக வந்து மாறுவார். அவர் சொன்ன அந்த ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுகள் தான் இருக்குது. அந்த பஞ்சு டைலாக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த சட்டமன்றத்தில் இருக்க அந்த லைவ் கேமரா வந்து சினிமா கேமரான்னு நினச்சி இந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து எந்த ஒரு குறியீடும் இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காரு. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. செங்கல்பட்டில் கனவுல தேடுற அந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும் வந்து சொல்கிறாரு. ஒரு பர்சனல் அட்டாக், ஒரு ஒரு இதெல்லாம் பேசணுமா இந்த இடத்துக்கு. அப்புறம் இந்த சட்டமன்றத்தில் இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து இந்த ஐட்டம் சாங் வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாரு. இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு அரசியல் வந்து பண்ணணும். இல்லை, அவங்களது வெற்றியை அவங்களால ஜீர்ணிச்சிக்கிற முடியல. எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு இதை விட மோசமாக முன்னும் போவாங்க. இப்போ தானே ஸ்டார்டிங்கு, பவர் இல்லை அவங்களுக்கு. அது இவர்கள்ட்ட தோற்று போயிட்டோம், புது பசங்களுக்கு தோத்துட்டோங்கிற அந்த உச்சக்கட்ட கோபம். எந்தெந்த வழியில் தாக்கணுமோ, எந்தெந்த வழியில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுமோ இன்னும் பண்ணுவாங்க. திமுக எதிர்கட்சியாக என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இதை விட மோசமாக பண்ணத்தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த வெற்றியை அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. நிறையா சொல்கிறாங்க அந்த மாதிரி. அவங்க வந்து இதை ஒன்றும் வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் மனசு இல்லை. அதனால் வந்து ரீல்ஸ் போடுறாரு. இதில் மொத்தம் 10 ஷார்ட்ஸ் வரும். இது வந்து சினிமா ஷூட்டிங்கா? என்ன சினிமா ஷூட்டிங்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. 30 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. 30 நிமிஷத்தில் அவர் ஐடியாலஜியை சொல்கிறாரு. நாங்கள் அண்ணாவினுடைய இருமொழிக் கொள்கை எங்களுடைய நிலைப்பாடு, அதே மாதிரி நீட் விளக்குங்கிறதுல எங்களுடைய நிலைப்பாடு, பாஜக எதிர்ப்புங்கிறதுல நிலைப்பாடு. அதே நேரத்தில் பாஜக அங்கே ஒன்றிய அரசாக இருக்குது, அந்த அரசோட அலுவல் ரீதியாக இணக்கம். இதெல்லாம் வந்து பட்டியல் போடுறது. நீங்கள் அதானே பண்ணீங்க. தமிழ்நாட்டுக்கு அரசியல் காமராஜர் ஆட்சி மாதிரி வரணும், தூய்மையான ஒரு ஆட்சி. அம்பேத்கருடைய ஐடியாலஜி தான் இந்த கவர்மெண்டோடைய பேஸு. இதை சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி இதில் எங்கே ரீல்ஸ் வந்துச்சு, இதில் எங்கே சினிமா வந்துச்சு? அவருடைய உடல் மொழி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நடிச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் அதே பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மேடையில் பேசுகிறாரு, அதே மாதிரி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. அவருடைய ஒரிஜினல் பாடி லாங்குவேஜ் தானே. இதில் எங்கே ரீல்ஸ் வந்துச்சு? இப்போ பல நடிகர்களை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க, அதே மாதிரி பேசுவாங்க, அதே மாதிரி நடப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரியாலிட்டியான ஒரு பாடி லாங்குவேஜ் அதுதான். அப்போ இவரும் வந்து ஒரு சினிமாவில் நம்ம பார்த்துருக்குறோம். நேராக ஒரு யாராவது பழகிருக்காங்களா? இப்போ நேராக பார்க்குறப்ப, நேரடியாக லைவ் பார்க்குறப்ப அவர் ஒரிஜினலான பாடி லாங்குவேஜில் பேசுகிறார். தவறான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறாங்க, தவறான தகவலை சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஆர்கியூ பண்ணலாம். ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது என்ன மேட்டுமைத்தனம், என்ன பண்ணியார்த்தனம்? ஏன் பாடி லாங்குவேஜ் நான் பேசுகிறேன், உனக்கு என்ன? இல்லை சார், இல்லை குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வேணும்ல. இல்லை சார், இப்போ தாவேக்கா வந்து சரியும், இப்போ விஜய் அவர்கள் வந்து அவங்க ஒரு தூய சக்தியை தான் வந்து கையில் எடுக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சட்டமன்றத்தே இல்லாத ஒரு நபர் தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவரை பற்றி அந்த கொளத்தூர் பற்றி பேசுறதா இருக்கட்டும், அவருடைய அந்த சைகைகளை வந்து பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டு தூய சக்தின்னு சொல்றது வந்து எப்படி சரியா இல்லை? இதை வந்து இல்லை சார், இப்போ இவங்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால அவங்க வந்து அவங்க விமர்சனங்கள் வந்து ஒரு தரம் தாழ்ந்து போகுது. இல்லை, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய அரசியல்வாதி. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர் ஆனார். அது சட்டமன்றத்தில் இல்லை. அவருடைய தோல்விங்கிறது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்கள் கூட சரி இவர் கூட தோற்றுருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான அவர் மேலே உள்ள ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இப்போ அவரை பற்றி பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட கருத்து. நமக்கு வேண்டாம், விட்டுருவோம். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. ஒருத்தர் ஒரு பெரிய தோல்வி, முதலமைச்சராக இருந்த ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அவருடைய இதை நம்ம வந்து பேசியிருக்க வேண்டாம். மற்றபடி அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி சட்டமன்றத்தில் இதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. ஓகே ஓகே, சைகளை பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. நீ பேசுவீங்களா? உங்களுக்கு தான் கிண்டல் பண்ண தெரியும், கேலி பண்ண தெரியும், அறிவு வலிமை இருக்குது, ஆற்றல் இருக்குது. அரசியலில் வந்து நாங்கள் பழுத்த புலியெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, ஒரே ஸ்பீச் தான் ஓடுனீங்களா இல்லையா? இதுக்கு தான் வந்து யாரையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்கன்றது. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து உதயநிதி ஸ்டாலினே வந்து கேட்டிருந்தாங்க, இந்த லைவ் எல்லாம் வந்து கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு விஜய் சார் வந்து பேசாதீங்கன்னு நாங்கள் பேசிட்டாரு. லைவை கட் பண்ணாதீங்க பண்ணிட்டாங்க. இல்லை, அவங்களே இப்போ கேட்கறாங்க, கட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமான ஒரு அரசியல் ஏற்றுக்குங்க. முதல்ல மக்கள் 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டான், ஒரு மாற்றம் வேணும்னு வேண்டாம். எப்போ பார்த்தாலும் தோளில் துண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டே திரிகிற ஆட்கள் இனிமேல் வேண்டான்னு 2 கட்சியும் தூக்கி குப்பையில் போட்டான். இது நடக்காது, நம்மளே போன்றவர்கள் நம்பணும். நடந்துருச்சு, ஏற்றுக்குங்க. ஓகேவா?
இப்போ சட்டமன்றத்துக்குள்ள வாங்க, ஆரோக்கியமான ஒரு அரசியலை பண்ணுங்க. எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள், எதிர்க்கட்சி தலைவருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. ஒரு அரசாங்கத்தை எப்படி ஒரு அப்பா அம்மா கண்டித்து வழிநடத்திட்டு கொண்டு போகிற மாதிரியான முக்கிய பொறுப்பு அது. அரசாங்கம் தவறு செய்கிறப்ப நீங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தட்டி கேட்கணும். அப்போ தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். நீங்கள் அங்கே ஒரு பெர்சனல் ரிவெஞ்ச் அங்கே காட்டக்கூடாது. யாருமே சொல்கிறேன், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டா நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக தான் உள்ளே போகிறீங்க. 2 பேருமே உங்களுக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் ஓட்டு போட்டு தான் மக்கள் அமைச்சிருக்காங்க, அவரே பெரம்பூரில் ஓட்டு போட்டு தான் அமைச்சிருக்காங்க. மக்கள் பிரச்சனையை தான் அங்கே பேசணும். பெர்சனல் இஷ்யூஸுங்கிறது நீங்கள் மேடையில் பேசுங்க, வெளியில் பேசுங்க, ட்விட்டு பண்ணுங்க. சட்டமன்றத்துக்குள்ளே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பெர்சனல் இஷ்யூஸை பேசக்கூடாது. இல்லை சார், இப்போ சட்டமன்றத்தில் வந்து அந்த குட்டி ஸ்டோரி வந்து சொல்கிறாரு. அந்த குட்டி ஸ்டோரி வந்து அந்த சட்டசபைக்கு வந்து தேவையா? நிறைய குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. இல்லை சார், இப்போ ஒரு பக்கம் அவர் பேசுகிறாரு, கீழே உட்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அதை ரசித்து வந்து சிரிச்சு வந்து இருக்காரு. ஒரு வகையான ஒரு இல்லை, இந்த மாதிரியான நடந்த சம்பவங்களும் நிறைய இருக்குங்க. நிறைய முன்னாள் மறைந்த தலைவர்கள்லாம் சட்டமன்றத்தில் பேசின குட்டி கதைகளாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் டபுள் மீனிங்கில் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், சட்டசபையில் அடித்தடியாக இருக்கட்டும், சேலை கிழிப்பாக இருக்கட்டும், வேஷ்டி கிழிச்சதாக இருக்கட்டும், மேக்கி தூக்கி எறிஞ்சதாக இருக்கட்டும், பாட்டில் தூக்கி எறிஞ்சதாக இருக்கட்டும், தூக்கி கொண்டு போய் போட்டதாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. பட் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, வார்த்தைகளோட தான் நிற்கிது. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கும், அவங்களுடைய மனநிலை வந்து நேற்றைய தினம் எப்படி இருந்திருக்கும் சார்? அது இல்லை, கண்டிப்பாக ஒரு பெரிய, அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு தோல்வி, மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அதாவது அதிமுகட்ட அவங்க தோற்றுருந்தா கூட அவங்கள வந்து ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. யாருமே எதிர்பார்க்காத புதுசாக ஒரு 2 வருஷத்தில் வந்த கட்சி, அது வேட்பாளர் யாரும் எங்களுக்கெல்லாம் தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிகிட்ட ஒரு தீண்டாமை இருக்குது. திமுகவில் நடிகர் கட்சி, அந்த ஒரு நடிகர் கட்சி அந்த ஆட்சிக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் இருக்கார், இன்றைக்கும் அந்த பேரை சொல்ல மாட்டோம், நேற்று வச்சு தான் கட்சிப்பா, இந்த நடிகர் கட்சிப்பா இப்படின்னு வந்து ஒரு அட்ரஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கட்சியை இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிச்சுங்கிற ஒரு அந்த இது தாங்க முடியல. அதுக்கு பிறகு இவருடைய ஆக்ஷனுமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 500 எலக்ட்ரிக் பஸ்ஸோடைய டெண்டர் கேன்சல் பண்ணியிருக்காரு. 2000 கோடி ரூபாயை அவர் டெண்டர் வந்து அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில காட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய, அதுவும் இல்லாமல் சட்டமன்றத்தில் அவர் வந்து பாரபட்சம் இல்லாமல் பேசிடுறாரு. அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காயமாக தான் இருக்கும். அது இப்போ அதே மாதிரி அந்த நிறைய மீம்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு சார். அந்த பசங்க படத்தில் அந்த பையன் வந்து இன்னைக்கு அவனை அடிக்காமல் விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிற அந்த மீம்லாம் வந்து நிறைய மீம்ஸ் 2 தரப்புலையும் போடுறாங்க. திமுக தரப்புலையும் போடுறாங்க, தாவேகா தரப்புலையும் போடுறாங்க. தெருக்கி விட்ட உதயநிதி, தெரிச்சு ஓடிய விஜய்னு அவங்க பக்கம் போட்டுட்ருக்காங்க. அது மாறி மாறி நடக்குது. அது அவங்க ஆதரவாளர்கள் ஒரு இதில் போடுறது தான் அது. ஓகே சார், இப்போ நேற்று தினம் இந்த சட்டசபையில் நடந்ததுக்கு வந்து நிறைய அந்த முன்னாள் அமைச்சர்களும் சரி, அப்புறம் மாற்று கட்சியில் வந்து நிறைய அந்த பதிலடியை வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்றா கேட்குறேன், அதுக்கு உங்களுடைய பதிலடியை வந்து சொல்லுங்கள் சார். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது என்னென்னா, முதல்ல ஒரு பேச்சை வச்சு வெறும் ரீல்ஸ் தான் வந்து போட முடியும், அதெல்லாம் மக்களுக்கு வந்து உதவாதுன்னு வந்து சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல்வாதிகளுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்பீச்சுடைய செட்டப் இருக்குது. அண்ணாவுடைய பாணின்னு வச்சுங்களேன், அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த அண்ணாவினுடைய பாணியை இந்த விஜய் தான் உடைச்சிட்டார். சட்டமன்றத்தில் அடுக்கு மொழியில் ஒரு மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, அது இந்த தேர்தலே எல்லா கட்டமைப்பும் உடைச்சிருந்தாங்க. இந்த தேர்தல் வந்து சாதியை உடைச்சிருக்கு, மதத்தை உடைச்சிருக்கு, காசு கொடுக்குற கலாச்சாரத்தை உடைச்சிருக்கு, அரசியலுக்கான ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடைச்சிருக்கு. சட்டமன்றத்தை இதை உடைக்கத்தானே செய்யணும். இப்படி தான் பேசணுங்கிற ஏதாவது ட்ரெஸ் கோட் மாதிரி ஏதாவது கோட் இருக்கா, ஸ்பீச் கோட் இருக்கா அதுக்கு? அப்போ அவர் இன்னைக்கு நேற்று எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சட்டமன்ற நிகழ்ச்சியை இவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. கண்டிப்பாக பல பிளாட்ஃபார்மில், சோஷியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீமில் 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள்னு 2 கோடி பேர் வந்து சட்டமன்ற நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்கன்னா அது பெரிய சாதனை இல்லை. அப்போ ஏன் பார்க்குறாங்கன்னா, அப்போ அந்த 2 கோடி பேர் பார்க்குறவங்களுடைய மொழியில் யதார்த்தமாக பேசுகிறாரு. அவர் வெளியில் பேசுகிற மாதிரி யதார்த்தமாக பேசுகிறாரு, எழுதி வச்சு பேசுகிறாரு, அவருடைய பாடி லாங்குவேஜில் பேசுகிறாரு. அப்போ இது வரைக்கும் சட்டமன்றத்தில் இப்படி தான் பேசணும், அடுக்குமொழியில் பேசணும், இலக்கிய தமிழில் பேசணும், செந்தமிழில் பேசணுங்கிற அந்த ஒரு மரபு உடைச்சிருக்கு. அப்போ அதை வந்து இவங்க வந்து இந்த அரசியல்வாதி இப்படிலாம் ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு, நம்ம இப்படி தானே ட்ரெயின் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருந்தோம், இப்போ அதெல்லாம் உடஞ்சி போச்சுங்கிற அந்த ஒரு இது எல்லா அரசியல் கட்சியுமே இருக்குது. 2வது, இந்த சாதியை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவர்கள், மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவர்கள், பெட்டி வாங்கி அரசியல் பண்ணுறவங்க, யாருக்குமே வேலையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து புரியுது சார். அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்களும் வந்து ஏதாவது ஒன்று விஜய் சார் சொன்னால் அதுக்கு பதிலடி வந்து ஒரு ஏஐயில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. அப்புறம் நவரன் இருக்குன்னு காட்ட விடாமா இல்லையா?
ரீல்ஸை விட்டுட்டு ரியாலிட்டிக்கு வாங்க. உங்களுடைய நடிப்பு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது குறித்தும் ஒரு 5 நிமிஷம் வந்து பேசுங்க. சட்டம் ஒழுங்கு வந்து சந்தை சிரிக்குது. விவசாயிகள் பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இந்த மின்சார பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. இது குறித்தும் வந்து பேசுங்க. 50 நாள்ல இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. அவரு ஜெயக்குமார் அவர்களை வந்து ஒரு ஜாலியான ஒரு அரசியல்வாதி, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டென்ஷன் கிரியேஷன் தான். ஓகே, இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து 50 நாளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எப்படி சரி செய்ய முடியும்? பொறுப்பு டிஜிபி இல்லாமல் இருந்தது. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸை நல்ல பிளேசஸுக்கு கிரைம் அதிகம் உள்ள இடங்களுக்கு மாற்றிருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு மாற்றணும். இதுக்கு ரூட் காசு என்னென்னா போதையை எப்படி கட் பண்ணணும். கவர்மெண்ட்டு வந்து நீங்கள் வந்து சாராயத்தை விற்கிறதோ ஒயின் ஷாப்போ ஏதாவது க்ளோஸ் பண்ணிடலாம், ஓரளவு குறைச்சிடலாம். அதை தாண்டி வேறு ட்ரக்ஸ்க்கு நீங்கள் போயிட்டானே, அதெல்லாம் அவனை கொண்டு வரணும். அப்போ அவனுக்கு வந்து சுய ஒழுக்கம்ங்கிறது முக்கியம். அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து போதை விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தணும், வீட்டில் நடத்தணும். இதெல்லாம் ஒரு நாள் நடக்கிற விஷயமா இதுன்னா. அப்போ ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறார், முதலமைச்சரும் சட்டமன்றத்தில் சொல்கிறார், நாங்கள் இந்த வேலையெல்லாம் இந்த 50 நாள், இந்த ஒரு மாதத்தில் 40 நாளில் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 6 மாதத்தில் சரியில்லை, இன்னும் இதே மாதிரி தான் போகுதுன்னா நம்ம அடுத்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அந்த பிளாக் டிக்கெட்டே வந்து தடுக்காதவர் வந்து இந்த ஊழல் பற்றி பேசுகிறாரு. அதுவும் உத்தமர் வந்து ஊழல் பற்றி பேசாரு சொல்லிட்டு. பிளாக் டிக்கெட்டை தடுக்கிறது வந்து முதலமைச்சருடைய வேலையா? இன்னைக்கு தான் முதலமைச்சர் இருக்கு. அப்போ சினிமாவை முதல்ல புரிஞ்சுக்கணும். சினிமாவில் ஒரு நடிகர் வந்து படம் பார்த்து நடித்து முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிடுவார். அதை அந்த படத்தை ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார், இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுவார், அந்த படத்தை தியேட்டர் ஓனர் வாங்குவார். இத்தனை பேர் கை மாறி தான் வரணும். அப்போ டிக்கெட்டு விலையை நிர்ணயிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நடிகர் கையில் கிடையாது. ஆனால் இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இப்போ சில ரூல்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. தியேட்டரில் வந்து 5 காட்சி கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி டிக்கெட் விலையை ஒரு மாதிரி ஒரு இது பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ தியேட்டரில் வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸை வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க, கோரிக்கை வச்சுருப்பாங்க. அநேகமாக இந்த வாரத்தில் சம்மந்தமான ஒரு டிராஃப்ட் வரும்னு பார்க்குறேன். இது நடிகராக அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. அவர் சார்ந்த துறையிலேருந்தே ஏகப்பட்ட குறைகள் இருக்குது, அதை சொல்லியிருக்கிறாங்க. யூனியனுமே போய் சொல்லியிருக்காங்க. இது யாரோ ஒரு பேரரசு கூட பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர்கிட்ட போயிருக்கு. நீ அதுக்கு தக்கன ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.